இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, டிஸ்கார்டு அப்படிங்கிற ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது என்கிறது. அது ஒரு ஆப்புங்க. அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் தான் கிடைக்கும். இதுதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அப்படின்னு நான் முன்னாடியே சர்ச் பண்ணியிருக்கேன். டிஸ்கார்ட் நிரவு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நிரவு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியாக எந்த இடம்னு தெரிலனா இந்த இடம் நிரவுன்னு இங்கே வரும். அது உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். எனக்கு நிரவுன்னு வருது. இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. திர அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த டிஸ்கார்ட் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அதே மாதிரி இந்த டிஸ்கார்டுங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்காக இது பண்ண ஒரு இதாகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட முன்னாடியே நீங்கள் டிஸ்கார்டு வச்சிடலன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷன் யார் கிளிக் பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வந்து புது அக்கௌண்ட் வேணுமோ, அவங்க யார்கிட்ட அக்கௌண்ட் இல்லையோ, டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இல்லையோ அவங்க தான் கிளிக் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் அப்படின்னா நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து இது பண்ணிக்கலாம். இமெயில், கூகுள் அக்கௌண்ட்டை பற்றி வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக விரிவாக சொல்லுவோம். இந்த வீடியோவில் டிஸ்கார்ட் பற்றி தான் பேசுவோம். நீங்கள் இப்போ கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா நீங்கள் நம்பரை வச்சு இது பண்ணலாம். உங்களோட நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, வெரிஃபிகேஷன் கோடு எஸ்எம்எஸ் டு யுவர் நம்பர் அப்படின்னு வரும். உங்களுக்கு வரலன்னா ரீசெண்ட் கோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா தப்பான நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி போய்ட்டு இந்த நம்பரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன் என்னோட இதில். நீங்களும் யாருக்கெல்லாம் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணுறதுன்னா, இந்த இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் பேர் எழுதிக்கோங்க. பாஸ்வேர்டில் வந்து கூகுள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுக்கோ எழுதிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லைன்னா ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை திருப்பி டைப் பண்ணிக்கிட்டு கூகுள் அக்கௌண்ட்குள்ளே போயிடலாம். யூஸ் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்படின்னு செட்டிங்ஸ்குள்ளே போகும். அப்புறம் இந்த இமெயில் ஒரு ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு லாகின்கிற ஒரு இது அடிச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட முன்னாடியே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதனால எனக்கு அதே அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜாயின் கிரியேட்டர் வந்து 2 இருக்கும். கிரியேட் மை ஓன் ஏமிங் இது நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம், சர்வர் க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு வீடியோ எடுப்போம், கவலைப்படாதீங்க. இதை பற்றி முழுசாக டாக் பண்ணுவோம், இதை பற்றி முழுசாக பேசுவோம் அந்த வீடியோவில். அதனால இப்போதைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. அப்போ தான் டிஸ்கார்டை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிற வீடியோவாக உங்களுக்கு உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் அந்த வீடியோவை செக் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்ளும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் டிஸ்கார்டோட இன்னும் கொஞ்சம் விரிவான வெர்ஷனை பற்றி சொல்லித்தருவோம். ஓகே, பாய்.